श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 9வது ஸ்லோகம். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தः பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கதः பிராணா போதயந்தः பரஸ்பரம் கதயந்தश्च மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தாக சித்தத்தை என்னிடம் வைத்தவர்களாய், மத்கதः பிராணாக தன்னையே உயர்நிலையாய் கொண்டவர்களாய், ஒருவருக்கொருவர் என்னையே போதயந்தகா பரஸ்பரம் போதயந்தகா போதித்து கொண்டும் நித்தியம் எப்பொழுதும் என்னுடைய லீலைகளையே எடுத்துரைத்து கொண்டும் துஷ்யந்திச்ச திருப்தி அடைகின்றனர், ரமந்திச்ச ஆனந்தம் எய்துகின்றனர். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தன்கிட்டயே சித்தத்தை எப்பொழுதும் எண்ண ஓட்டங்களும் எண்ணம் சொல் செயல் மூன்றும் எப்பொழுதும் இறைவனையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பதாகவும், மத்கத பிராணாக தன்னையே உயிர்நிலையாய் கொண்டவர்களாகவும் இருக்கிற சாதுக்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் தன்னையே போதயந்தகா தன்னை பற்றியே போதித்து கொண்டும் நித்தியம் எப்பொழுதும் கதையந்தக பெருமாளுடைய கல்யாண குணங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய குண அதிசயங்கள் இவற்றை பற்றியே எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பவர்களாகவும், அதை கண்டே திருப்தி அடைவர்களாகவும், அதை நினைத்தே ஆனந்தப்படுபவர்களாகவும் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறார் அந்த 9வது ஸ்லோகத்தில். ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், எப்பவும் பெருமாளை பற்றி அனவரதமும் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சாது சங்கமத்தில் தான் நடக்கும். சாதாரண சம்சாரத்தில் இருக்கிறவாளுண்ட இது சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். ஏன்னா நம்ம அதெல்லாம் நம்ம தினம் பண்ணுறதே இல்லை. எப்பயோ ஒரு நேரம் இஷ்டம் வந்தால் பெருமாள் சேர்க்கிறோம், இல்லைன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அப்படி இல்லை, சாது சங்கமத்தில் இருக்கும்பொழுது எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு யாகமோ யஜ்ஞமோ பண்ணுறோம். அந்த யஜ்ஞத்தில் நிறைய ஹவிஸு, அதுக்கு உண்டான திரவியங்கள், அப்புறம் அந்த மரத்தாலான கட்டை, அதுபோல் எல்லாமே அதை என்ன பண்ணுவோம், ஹவிஸு போகிற மாதிரி சமைத்து எல்லாம் கூட அதை சேர்த்து விடுவோம். ஹவிஸு சமைத்து எல்லாம் சேர்த்தும்பொழுது அது நல்லபடியாக என்ன பண்ணோம், கொழுந்து விட்டு எரியும், உலர்ந்து நன்றாக எரிய தொடங்கும். ஆனால் அதுபோல் நன்னா எரியிற ஒரு அக்னியில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது சில சமைத்தெல்லாம், சிலதெல்லாம் கொஞ்சம் என்ன இருக்குது ஈரத்தோடு சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னா, அதுபோல் சமைத்துக்களையும் அந்த நன்னா எரியிற அக்னிக்குள்ளே நம்ம போட்டோமான கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் நேரம்ன்றது என்ன, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே அதில் இருக்கிற ஈரமெல்லாம் அந்த அக்னியில் இருக்கிற வெப்பத்தில் தன்னைத்தானே காய்ச்சிக்கிண்டு மேலே மேலே இன்னும் அதுவும் நன்னா தீயை பிடிச்சிக்கிண்டு அக்னியோட கொழுந்து விட்டு எரியும். இது எப்படி காட்டுறது அப்படின்னு கேட்டால், ஒரு சாது சங்கமம் இருக்குது. சாதுக்கள் எப்பொழுதும் பெருமாளுடைய கல்யாண குணங்களை பற்றி பேசின்னு இருக்கார். அந்த கல்யாண குணங்களால் இருக்கிற பெருமாளுடைய லீலைகளை பற்றி சொல்லின்னு இருக்கார். அதை பற்றியே சேர்த்துண்டு அதை சொல்லியே கதையந்தகா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச பெருமாளை பற்றியே எப்பவும் பேசின்னு இருந்து அவருடைய லீலைகளை சொல்லிண்டு துஷ்யந்திச்ச திருப்தி அடைகின்றனர். அதே நேரத்தில் அதுவே அவர்களுக்கு போதுமான அளவுக்கு ஆனந்தமும் அள்ளி தருகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல் சாது சங்கமமானது உலகப்பற்றுள்ள ஜனங்களின் மனத்தில் உள்ள பெண்ணாசை பொன்னாசை போன்ற ஈரத்தை வற்றச் செய்கிறது. நாளடைவில் அதுவே அவர்களிடம் விவேகமாக தீயை நன்றாக பரவ வைக்கிறது. எப்படி ஒரு ஈரமான சமைத்து அக்னியில் சேர்த்தா கூட அதில் சேர்த்துக்கிண்டு அது கூடிய விரைவில் என்ன பண்ணுறது, அதுவும் அக்னியை ஜுவாலையோடு கொழுந்து விட்டு எரியிறதோ, அதுபோல் சாது சங்கமத்தில் இருக்கிறவாளோட சாதாரண மனுஷன் ஒருத்தர் சேர்ந்துக்கிண்டாக்க அவனுண்ட இருக்கிற மண்ணாசை பொன்னாசை இன்னும் என்னெல்லாம் அவனுக்கு வேண்டாத ஆசைகள் இருக்குதோ
அதெல்லாம் நாளாவட்டத்தில் வற்றத் தொடங்கும். வற்றத் தொடங்கினால் அங்கே விவேகம் கொழுந்து விட்டு எரியும். அது எப்படின்னு கேட்டால், இதுபோல் சாது சங்கமத்தில் இருக்கிறவனுக்கு விவேகம் கிடைக்கிறது எப்படின்னு கேட்டால், ஒரு யாகத்திலேயோ யஜ்ஞத்திலேயோ சேர்க்கக்கூடிய சமித்து, ஈரமான சமித்து கூடிய விரைவில் அந்த அக்னியில் தன்னோட ஈரத்தை தொலைச்சிக்கிண்டு அது எப்படி கொழுந்து விட்டு எரியுமோ அதுபோல் இவனுடைய சாதாரண குணங்கள் என்ன தெரியுமா, விளக்க வேண்டிய குணங்கள் விலகி அவனுடைய மனதில் விவேகம் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அதனால் உலகத்தில் நாம் அனுபவிக்கும் சுகமெல்லாம் பரமானந்தத்தின் ஒரு திவலை தான். அதன் ஒளியால் உலகம் விளங்குகிறது. அதன் ஒளியால் பரமானந்தத்தின் ஒளியினால் இந்த உலகம் விளங்குகிறது. அந்த பொருளை கண்டவர்க்கு மற்றதெல்லாம் அதன் உள்ளேயே தோன்றும். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாதான். பரமானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு முதல்ல அந்த கண்டெய்னர் தயாராக இருக்கணுமே. ஒரு பாத்திரத்தில் ஏதோ ஒன்று முக்கியமான வஸ்து கொட்டுறோம். அந்த வஸ்துவை கலந்து வைக்கும்பொழுது அந்த வஸ்துவோட தீக்ஷணியும் அதை தாங்கக்கூடிய பாத்திரமாக இருக்கணும் இல்லையா? அதனால் அதுபோல் நம்மளை தனி மனிதனோட மனம், அந்த மனதோட திண்மை அதை நம்ம வளர்த்துண்டா அந்த எல்லையில்லாத பரம்பொருளோட ஆனந்தம் இருக்கே, பெருமாளோட கல்யாண குணங்களை எப்பொழுதும் பேசிக்கொண்டு இருக்கிற அதை பறிக்கிற தன்மை அது நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம தலை கட்டுறோம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் விவரமாக அவரோட விபூதியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹா.